அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி புது பாடம். இவ்வளோ நாள் நம்ம குரில் பாடம் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ நெடில் பாடம் படிக்க போகிறோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. தேண்டு வருதா, இதோட நல்லா கவனிக்கணும். இந்த அடையாளத்தோட ஏன்னா இந்த அடையாளத்தோட ஒரு அலிஃப் சேரும்போது தான் அது பா, தா, சா, ஜா, ஹா, ஹான்னு நம்ம நீட்டணும். புரியுதா உங்களுக்கு? இந்த அலிஃப் ஒரு தொணக்காலுக்கு சமம். சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ நம்ம பேன் போட்டிருக்கோம். இதோட ஒரு அலிஃப் போட்டால் என்ன போடுவோம்? பான்னு சொல்லுவோம். அப்படி தானே? குரில் ஒரு அலிஃப் சேரும்போது அது எப்படி மாறிடுது? நெடிலாக மாறிடுது. பா, தா, சா, ஜா அப்படின்னு என்ன செய்யுது? மாறுது. ஒவ்வொரு அடையாளத்தையும் ஞாபகம் வச்சுருக்கணும்னா, இப்போ இது பூ, இதை இதை அலிஃபோட சேரும்போது நம்ம பான் நீட்டணும். இது பூ, இது கூட வாவு சேரும்போது எப்படி மாறுது? பூ, தூ, சூ, ஜூ, ஹூ, ஹூ, தூ, ரூ, ரூன்னு மாறுது. இன்ஷா அல்லாஹ் அன்னைக்கு ஒரு பகுதியை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டில் போடுறேன்னு சொன்னேன். அதுவும் போடுறேன், இந்த பகுதியும் போடுறேன். அலிஃப் எந்த எழுத்தோடலாம் சேர்ந்துருக்கு, எந்த எழுத்தோடலாம் சேரலை, அதையும் கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அடையாளத்தில் இருக்கும்போது தான் இதை நீட்டி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளங்கிக்கோங்க. சரிங்களா? ஊ, பூ, தூ அப்படின்னு இந்த அடையாளத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடையாளத்தோடு சேர்ந்து வரும்போது மட்டும் நீட்டணும். ஏன் இந்த அடையாளம் அல்லாத மற்ற இடத்துல வரும்போது அது என்ன சவுண்டில் வரும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். சரிங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீல் மக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.